அதுக்கு நம்ம மைக் ஏற்றனால ப்ளக் பண்ணால் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீடியோஸுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து என்ன போட்டிருப்போம்னா, நம்மளோட யூடியூப் செட்டப் அப்படின்னு போட்டிருப்போம். ரெக்கார்ட் ஆகுதா? ஃபைன், ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. யூடியூப் சேனல் ஸ்டுடியோ, அதாவது யூடியூப் ஸ்டுடியோ செட்டப் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம். ஆனால் அந்த செட்டப் வந்து ஓகே பரவாயில்ல, பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பிகாஸ் ஏன்னா வந்து அதில் ஆடியோ வந்து ஓரளவு கேட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் டெலிட் பண்ணலான்னு இருக்கேன், டியூ டு சம் ரீசன்ஸ்னால டெலிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த வீடியோவில் வந்து இது ஒரு விளாக் செட்டப் மாதிரியே போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு விளாக் செட்டப் மாதிரியே போட்டிருக்கிறோம். லைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, விளாக் செட்டப் மாதிரி போடலான்னு இருக்கோம். அண்ட் இந்த செட்டப்பில் வந்து நம்மளோட அந்த செட்டப்பில் சொல்லியிருந்த அதே செட்டப் தான் சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் வந்து நம்ம லைட்டிங்கெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லைட்டிங் பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப் இருக்கிற ரூம். ஆக்சுவலி இது வந்து எங்கள் பாட்டி வீட்டு ரூம். இங்கே தான் நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே போனோம்னா தெரியும். இது இன்ட்ரோ பேசுகிறதுக்கு கை வலிக்குது. இப்படி தான் விளாகெல்லாம் பேசுகிறவங்க தெரியல. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு அந்த ரூமை காட்டுறேன். அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட ரூம் இருட்டடைச்சிருச்சா? ஓகே, அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா, ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட ரூம். நீங்கள் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் செட்டப்பு. இதுக்கு வந்து பெருசாக லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லைட்டுமே இருக்காது. நம்ம ஆக்சுவலாக நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த லைட்டுமே நம்ம வச்சுக்க மாட்டோம். ஃபஸ்ட் நமக்கு மெயின் லைட் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்க்ரீன். இது வந்து பிளாக் ஸ்க்ரீன். நீங்கள் அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே நம்ம அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்கே அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அந்த ஸ்க்ரீன் மாதிரி, அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து தெரியும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் அது போக இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாமே இருக்கும். இந்த என்டையர் இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. வேறு இந்த என்டையர் ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் வந்து இங்கே லைட்டிங் இப்படி இருக்கா? ஓகே, நான் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம என்னென்னலாம் நம்ம செட்டப்பில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கேமரா நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கிறேன். சரி, ஓகே, நான் வந்து இங்கேருந்து சொல்கிறேன். நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. ஒரே டைம் சொல்கிறேன், நச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ வந்து இதுதான் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நம்ம அடிஷ்னல் வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட டேபிள். நம்ம பிசிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டேபிள். வேறு என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இங்கே என்னடா ரோஸ் கலரில் தொங்குதே தினம் தானே பார்க்குறீங்க. இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் செட்டப் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளோட பட்ஜெட் லைட்டிங் செட்டப்ஸ் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து மெயினாக சொல்லிடலாம். இது வந்து கீ லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து மெயின் லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு உண்டான லைட்டு கொடுக்குறது வந்து இந்த கீ லைட் தான் வந்து லைட் கொடுக்கும். ஸோ இந்த நம்ம கீ லைட் வந்து எல்லோரும் பொதுவாக வந்து சாஃப்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட சாஃப்ட் பாக்ஸ் அஃபோர்ட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டிக்டாக் ஒரு காலத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி இந்த லைட்டை வந்து நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு இந்த ரிங் லைட்டை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் ரிங் லைட்டுக்கு அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா, இந்த இது இருக்குது. எதுக்குன்னா வெள்ளை கலர் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வெள்ளை கலர் இது வந்து எதுக்குன்னா ரிஃப்ளெக்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிஃப்ளெக்டர் வந்து இப்போ நம்ம அந்த ஃபேஸ் கடிக்க லைட் வந்து கொஞ்சம் இங்கே நெக்கு கீழே வர திங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் இது கொடுக்கும். ரொம்ப வேர்க்குது. ஃபேன் வேறு போடல, ஃபேன் போட்டு அவ்வளோதான், ரொம்ப நாய்ஸ் அடிக்கும். அடுத்தது இந்த கார்னரில் ஒரு மயிலிறகு இருக்குது. மயிலிறகு பக்கத்தில் மறுபடியும் இன்னொரு சீட்டு. இந்த சீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைடில் வந்து ரொம்பவுமே இந்த இடத்துக்கு நமக்கு லைட்டிங் கொடுக்கும்போது நம்ம இப்படி உட்காந்துட்ருப்போம். இப்படி உட்காந்துருக்கும்போது இந்த சைடு நமக்கு இந்த லைட்டிங் கீ லைட் கொடுக்கும். இந்த சைடு வந்து ஷேடோ இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த லைட் வந்து எடுத்து இந்த சைடு கொடுக்குறதுக்காக இந்த சைடு நம்ம ஒரு வெள்ளை கலர் ஷீட் ஒட்டியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த டியூப் லைட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். லைனாக எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கருகும்னு அப்படியே இருட்டு பேய் படமாட்டு இருக்கும். லைட் ஆன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க லைட் ஆன் ஆகிட்டோம் சொல்லிடுறேன். ஓகே, ஃபைன், லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கீ லைட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த ரிஃப்ளெக்டர் ஷீட் சொல்லியிருக்கேன். இந்த ரிஃப்ளெக்டர் ஷீட்டு இந்த ரூம் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருட்டு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. இந்த விண்டோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக இந்த ஆக்சுவலாக அந்த ஒரு ஷீட்டு கேலண்டர் ஷீட் மாதிரி இருந்துச்சு.
அந்த கேலண்டர் ஷீட் அப்படியே வந்து கட் பண்ணி ஒரு டபுள் லேயர் ஷீட் மாதிரி போட்டேன். இந்த ஒவ்வொரு கேலண்டர் ஷீட்டுமே 2 ஷீட் இருக்கும்ல, ஒவ்வொரு இதுலேயுமே 2 ஷீட் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு டபுள் லேயர் ஷீட் மாதிரி போட்டு அந்த லைட் உள்ளே வர லைட்டை வந்து மறைச்சிட்டோம். ஓரளவுக்கு மறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக மறையில, பட் இருந்தாலும் மறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரூமில் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் ஆல்ரெடி இந்த பிளாக் ஸ்க்ரீன் கொஞ்சம் இழுத்துட்டா கொஞ்சம் மறைஞ்சிரும். ஸோ அதனால் நமக்கு அந்த ரூம் வந்து ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரி எந்த ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில் லைட் வந்து நம்ம என்ன செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 7 வாட்ஸ் இந்த எல்இடி பல்ப் ஒன்று, வெள்ளை கலர் எல்இடி பல்ப் இருந்துச்சு. அதில் வந்து இந்த ரோஸ் கலர் பேப்பர் சுற்றி நம்ம ரோஸ் ஃபேட் மாதிரி ஒன்று இந்த சைடு, நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரோஸ் ஃபேட் வர மாதிரி வச்சுக்கிட்டோம். அண்ட் ரைட் சைடில் வந்து இந்த ப்ளூ லைட் இங்கே இருக்குது பாருங்க குட்டியாக, இது வந்து இந்த ஃப்ளட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் வாங்கினது தான், அது மட்டும் நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோரில் வாங்கினது. இது வந்து ஆன்லைன் வாங்கினது. எங்கிட்ட ஒரு பழைய ஓல்டு ட்ரைபாட் இருந்துச்சு, அந்த ட்ரைபாடில் வந்து இந்த லைட்டை வச்சுட்டேன். இந்த லைட்டை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது பண்ணிக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு RGB லைட்டு. இந்த லைட்டு கூட இந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகலை, சரி ஃபைன் பரவாயில்ல. இது லைட்டு கூட ரிமோட்டெலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு ஆக்சுவலி இந்த லைட்டு போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஒரே நிமிஷம். எஸ், ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம லைட்டு போட்டோம். லைட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செட்டப் இப்படி தான் இருக்கும். இருங்க, அந்த மெயின் டியூப் லைட் எரியுது. ஓகே, இப்போ லைட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வீடியோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த சைடு வந்து பிங்க் லைட் இருக்கும், நமக்கு இந்த சைடு வந்து ப்ளூ லைட் இருக்கும். இந்த ப்ளூ லைட் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதில் இந்த RGB ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதோட எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். பச்சை கலர் வேணால் பச்சை கலர், அப்புறம் இந்த ப்ளூ கலர், சிகப்பு, நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இந்த சிகப்பு, மஞ்சள், அப்புறம் இந்த பச்சை, இந்த படத்து கலரில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அடுத்து அதர் தென் திஸ் இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இது மட்டும் தான் வச்சு பண்ணி செட்டப் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த கீ லைட் தான் இது. ஓகே, இந்த கீ லைட்டு நம்ம ப்ளக் பண்ணோம். இந்த கீ லைட்டு வந்து இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இந்த சுவிட்ச் பாக்ஸில் போட்டு இந்த பட்டன் அமுத்தினோம்னா ஃபில் லைட்டு கீ லைட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஷேடு தெரியும். இந்த இது வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் கொடுக்கும், இந்த லைட்டு மேட்ச் கொடுக்கும். ஸோ நம்மளோட கீ லைட் நமக்கு இதாக கொடுக்குறனால ஃபேஸ் ஓரளவுக்கு நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ தென் அப்படியே நம்ம இந்த ரூமுக்கு வந்தோம்னா நம்மளோட கொடாக்கோட ட்ரைபாட் இருக்கும். கொடாக்கோட இது என்ன ட்ரைபாடு, ஒரு நிமிஷம். இது கொடாக்கோட ட்ரைபாடு. இது T210 அப்படிங்கிற ஒரு ட்ரைபாடு. இதில் ஆக்சுவலாக ஒரு தரமான ட்ரைபாடு. இந்த ட்ரைபாட் நீங்கள் வந்து பெரிய கேமிக்கலாக பயங்கரம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது இந்த ட்ரைபாடுக்கு. அதான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டும் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் விலாக் மாதிரி எடுக்கிறேன், அதனால் கேமரா ஆங்கிளில் கொஞ்சம் மூஞ்சி கிட்ட தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, வேர்னு கட்டணும், அவ்வளோதான். பேசிக் செட்டப்ஸ் வந்து இது தான், இவ்வளோ தான் மெயின் செட்டப்பு. நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிளாக் ஸ்க்ரீனு, இது என்னது இந்த ரோஸ் பேப்பர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளாக் ஸ்க்ரீனு, ரோஸ் பேப்பர் இது ஒன்று. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போசரில் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, எக்ஸ்போசர் அப்பச்சர் இதில் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவுட் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் எப்படி இருக்குன்னு தெரியும். இனிமேல் நம்ம அவுட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான். பட் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நல்லா பொறுமையாக ஒவ்வொன்று அப்டேட் பண்ணலான்னு வச்சுருக்கிறோம். பட் இந்த செட்டப்க்கு எல்லாமே வந்து பெருசாக ஓரளவுக்கு ரொம்பவே செலவில் எதுவுமே ஆனது கிடையாது. எல்லாமே வந்து பட்ஜெட் செட்டப் தான். இந்த லைட் பார்த்தீங்கன்னா 250 சம்திங் வந்துச்சு. இந்த ஃப்ளட் லைட் சொன்னேன்ல, இது 250 வந்துச்சு. அப்புறம் இது வந்து வீட்டில் அந்த பல்புக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு வாசலில் மாட்டுறக்காக வாங்கியிருந்தாங்க. நம்ம வந்து ஐயா தூக்கிட்டு வந்துடல பல்பு. இந்த கலர் பேப்பர் எங்கேயோ கடந்துச்சு, வீட்டுக்குள்ளே கடந்துச்சு. ஸோ அந்த கலர் பேப்பர் எடுத்து அப்படியே சுற்றி விட்டேன். ஆக்சுவலி இந்த கலர் பேப்பர் நான் எப்படி மாட்டிக்கேன்னா, கழட்டிட்டு வேறு கலர் மாட்டிக்கலாம் தான் வச்சுட்டுருக்கிறேன். இந்த ரோஸ் கலர் வந்து ஓரளவுக்கு ஃபிட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ வேறு கலர் மாட்டிக்கலாம். உட்காருவோன்னா இப்படி அந்த இடத்துக்கு லைட் இருக்கும். இப்படி டேபிளை இழுத்து போட்டுரும். இந்த இடத்துல வந்து காலி இருக்கும். இந்த காலி இடத்துல வந்து நம்மளோட சேரை தூக்கி போட்டுட்டு, இந்த காலி இடத்துல நம்மளோட சேர் இப்படி தான் போட்டுக்குவோம். இப்படி போட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து நமக்கு லைட் இருக்கும். இந்த சைடு வந்து ஓவர் அடிக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். நமக்கு வேண்டாத மாதிரி இப்படி ஓரளவுக்கு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு ஸ்க்ரீனுக்கு போய்ட்டு நமக்கு லைட்டாக அந்த லைட் கிடச்சா போதும். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்பு. நம்ம ஆக்சுவலாக ப்ளூ வச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகும். ஒரு நல்லா அப்படியே சினிமேட்டிக் ஷாட், அது என்னது சினிமேட்டிக் கலர்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த சைடு ரோஸு, இந்த சைடு ப்ளூ. இது வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணால் ஜம்முன்னு இருக்கும். சரி பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ செட்டப்பு. ஆக்சுவலாக வந்து எல்லா லைட்டு அந்த டியூப் லைட்டு மேலே ஆன் இருக்கனால உங்களுக்கு வந்து
அந்த இருட்டுக்குள்ளே வந்து அந்த லைட்டு மாதிரி தெரியல. லைக் எப்படி சொன்னால் செல்வராகவன் படம் மாதிரி ஒரு சைடு இந்த சைடில் கலரிங்கெல்லாம் வைக்கணும். இப்போ நான் அந்த லைட்டு மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேன், அப்படியே இருங்க. கைஸ் நம்ம அந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இருட்டாக இருக்கும். இது இன்னுமே நம்ம வந்து எக்ஸ்போசரில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம கேமராவில் மேனுவலாக வச்சு செட்டப் பண்ணி அந்த ட்ரைப் அந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்போசரில் கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்டு கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கில் சொன்ன அந்த ரோஸ் பேப்பர் ரேப் பண்ண அது என்னது பல்பு, இந்த சைடு வந்து நம்ம அந்த ஃப்ளட் லைட் நான் சொன்னேன்ல, நம்ம கலர் ஃப்ளட் லைட், அந்த கலர் ஃப்ளட் லைட்டு இது. அண்ட் தென் முன்னாடி வந்து இந்த நம்ம டிக்டாக் லைட். அதுக்கப்புறம் நான் மெயினாக சொன்னது இந்த வெள்ளை சீட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டரை ஆக்ட் பண்ணுது. இது கீழே இருக்க வந்து நம்ம இந்த கழுத்து கீழே இருக்கிற லைட்டெல்லாம் வந்து இந்த ரிஃப்ளெக்டர் தான் கொடுக்குது. அண்ட் அது போக இந்த சைடில் ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன்ல வெள்ளை கலர் ஷீட்டு, நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். அந்த வெள்ளை கலர் ஷீட்டு தான் இந்த சைட். அந்த வெள்ளை கலர் ஷீட்லேயே இந்த சைடு ரொம்பவுமே ஷேடோ இருக்கும். பட் அந்த வெள்ளை கலர் ஷீட் இருக்கனால ஷேடோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரையல் மாதிரி பண்ணதில் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையுது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வழக்கமாக சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டு ஆளில் போட்டுக்க சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோ பார்த்து ரசிக்க முடியும். அண்ட் ஸோ தென் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க, நான் சொல்கிறேன் வாங்காதீங்க. பட் எல்லாமே வந்து சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான், பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. லைக் ஒரு 200-300 தான் இருக்குது. இன்கேஸ் அதுக்கு கீழே ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பட் அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் ஏன் இங்கே பார்த்து பேசுகிறேன்னா டிஸ்பிளே அங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஸ்பிளே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். சரி கைஸ், ஓகே கைஸ், ஃபைன் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று, இன்கேஸ் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆக்சுவலாக இந்த ஸ்டுடியோவை தவிர நம்ம என்னென்ன கேஜெட்ஸ், அதாவது நம்ம பிசி எடிட்டிங்க்கு வேறு நல்லா யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ஹெட்ஃபோன் அந்த மாதிரி ரெகுலராக எல்லோரும் விளாகர்ஸ் யூடியூபர்ஸ் போடுற மாதிரி உங்களுக்கு நம்ம கேஜெட்ஸ் யூஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம அப்படியே போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ட்ரை பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக போடுவோம். ஸோ நீங்கள் எதுக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், நம்ம என்ன வீடியோ அடுத்தது போடலாம். ஸோ கைஸில் இந்த மாதிரி விளாக் கண்டென்ட் மாதிரி போடலாமா, இல்லை இதை வச்சு ரிலேட்டடாக நீங்கள் போடலாமா, நீங்கள் எது சொன்னீங்கனாலும் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம போட்ட பிசி பில்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் நமக்கு பர்சனல் டிஎம்மில் வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் நம்ம டீம்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டீம்னா பெரிய டீம்லாம் இல்லை, ஒரு 3 பேர் இருக்கோம். 3 பேர் வந்து 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து சொல்லிவிட்டு அவங்களோட பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்களோட பர்பஸ்ன்னு கேட்டு நம்ம பில்டு பண்ணுறதுக்காக எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது பிசி பில்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டா இருக்கும், இன்ஸ்டாவில் நீங்கள் டிஎம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வச்சு பேசிகிட்டு இருக்குமோ, சரி இப்படி தூக்கி வச்சா கை வலிக்குது. சரி ஓகே, சரி கைஸ் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுட்டு முதல்ல சொன்னது தான், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து என்ன வீடியோ போட்டால் வரும். அடுத்து நம்ம வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்டி. பை.